மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்துட்டு நேத்திக்கு ஆதன் மீடியாவில் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய இன்டர்வியூவை பார்க்க நேர்ந்தது. அந்த இன்டர்வியூவில் முதல் முறையாக ஏன்னா திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களே வந்து பல ஆண்டுகளாக எனக்கு தெரியும். ஐ திங்க் 2016 எனக்கு வந்து நெருங்கிய பழக்கம் அவருடைய கணிப்புகள், அவருடைய சொல்லக்கூடிய லாஜிக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். பட் அதையெல்லாம் கடந்து அவர் இந்த பர்டிகுலர் வீடியோவில் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு நிஜமாகவே வந்து ஆச்சரியத்தை கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஏன் ஆச்சரியத்தை கொடுத்ததுன்னா, எப்போவுமே லாஜிக்கலாக பேசக்கூடிய நபர்களில் ஒருவர் அவர். அப்படி லாஜிக்கலாக பேசக்கூடிய ஒரு நபர் இவ்வளவு பதட்டத்துடன் அந்த பதட்டத்தை வெளியே காட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக நிறைய மெனக்கெடுப்பு அப்படின்ட்டுலாம் அந்த வீடியோவில் தோன்றினார் அப்படின்றத பார்க்க முடியுது. முதல் முறையாக நம்ம மாதேஷ் எதிர்கேள்வியெல்லாம் கூட கேட்டார். ஏன்னா அவர் எப்பவுமே பாஞ்சின்னு எங்கிட்ட தான் கேட்பார் கேள்வியெல்லாம், மற்றவங்கள்ட்டலாம் அப்படி அடக்கி வாசிப்பார். பட் இந்த முறை அவரே வந்து பொறுக்க முடியாமல் நிறைய எதிர்கேள்விலாம் கேட்டார். பட் அவர் லாஜிக்கலாக கேட்டிருக்க வேண்டிய கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு பட்டவையே நான் இங்கே வந்து தெளிவுபடுத்துகிறேன். அவர் என்ன சொல்கிறார் திரும்ப திரு ரவீந்திரன் துரைசாமி அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க 50-50 தான் பார்க்குறாங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்றத வாதமாக வைக்கிறார். உள்ளபடியே அதை ஏற்கிறோம்னு வச்சுப்போம். தேர்தல் ஆணையம் 50-50 வைக்க வேண்டாம், 80-20 கூட வைக்கட்டும். 80% பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாகவும் 20% திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாகவும் அப்படின்னு கூட வச்சுக்கிட்டுமே. இப்போ அதனால் என்ன, தேர்தல் ஆணையம் எப்படி பார்க்கிறது அப்படின்றத அடிப்படையாக வைத்துத்தான் இந்த தேர்தலை நம்ம அணுகியிருக்கோமா? இப்போ இந்த ஈரோடு இடைத்தேர்தல் எடுத்துப்போம். தேர்தல் ஆணையம் என்ன சொன்னது? இவங்க நியூஸில் ஃப்ளாஷ் பண்ணாங்க. நான் நியூஸில் ஃப்ளாஷ் பண்ணதெல்லாம் போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். தந்தி டிவியில் ஃப்ளாஷ் பண்ணாங்க. என்ன ஃப்ளாஷ் பண்ணாங்க? தேர்தல் ஆணையம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அந்த படிவங்களில் கையெழுத்து போட வேண்டும் என்று கேட்டு, அதற்காக நீங்கள் எங்களுடைய பொதுக்குழு தீர்மானங்கள், அதாவது ஜூலை 11 அன்று நடந்த அந்த பொதுக்குழுவோட தீர்மானங்கள், இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற பதவிகள் எல்லாம் நீக்கப்பட்டு இடைக்கால பொதுச்செயலாளர் அப்படின்ற ஒரு பதவி உருவாக்கப்பட்டு அதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பதவியை வைப்பார் என்பதும் முடிவானது. இது உட்பட பல தீர்மானங்கள் அங்கே நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானங்கள்லாம் இன்னும் 6 மாதங்களாக அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்றது தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வாதம். அதை உள்ளபடியே நிராகரித்தது தேர்தல் ஆணையம் அப்படின்ட்டு செய்தி போட்டதெல்லாம் தந்தி டிவி உட்பட எல்லோரும் செய்தி போட்டாங்க. அப்போது தேர்தல் ஆணையம் இந்த திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த 50-50 வாதத்தை பிடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னே வச்சுப்போம். இப்போ உடனே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா? இல்லையே. அவர் என்ன பண்ணுறாரு? நீதிமன்றத்துக்கு போகிறார். அப்போ நீதிமன்றத்தில், அதுவும் உச்சநீதிமன்றத்தில், இது ஒரு கீழ்நிலை நீதிமன்றங்கள் கிடையாது, உச்சநீதிமன்றத்தில் என்ன பண்ணுறாரு? ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்கிறார். அப்போ அந்த இடையீட்டு மனுவை தாக்கல் செய்யும் பொழுது அதில் அவர் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நாங்கள் வந்து கடந்த ஆண்டு ஜூலை மாதமே நாங்கள் வந்து பொதுக்குழுவை நடத்தி முடித்து விட்டோம். இந்த பொதுக்குழுவை நடத்தியது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்பு நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். அது செல்லும் அப்படின்ற தீர்ப்பை சென்னை உயர் நீதிமன்றம் டிவிஷன் பெஞ்ச் கொடுத்து விட்டது. அதை எதிர்த்து திரு ஓபிஎஸ் அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்திலும் வாதிடுவதற்கு முன்னரே அவர் கேட்ட முதல் கோரிக்கையை, அவர் முன்வைத்த முதல் கோரிக்கையே இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு, அதாவது பொதுக்குழு செல்லும் என்று சொல்லப்பட்ட தீர்ப்பு இருக்கு இல்லையா, இதை நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படின்றது தான் அவர் தரப்பு வைத்த கோரிக்கை. அந்த கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். இதுதான் மிக மிக முக்கியமான திருப்பு முனை என்று கூட சொல்லலாம். அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டதால் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் ஒரு மாற்று தீர்ப்பை அதற்கு நேர்மாறாக இல்லை வேறு ஒரு தீர்ப்பை கொடுக்கும் வரையில் அமலில் இருக்கும் அப்படின்றது அடிப்படை சட்டம் தெரிந்தவர்களுக்கு புரிந்திருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு ஏன் அதை புரியவில்லை அப்படின்றது தான் கேள்வியே. உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு வைத்த கேள்வியே அதுதான். இந்த கேள்விக்கு சரியான நேரான பதிலை தேர்தல் ஆணையம் கொடுத்ததா என்றால் கொடுக்கவில்லை. மாறாக அவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் உடன்படுகிறோம், வழக்கு நிலுவையில் இருக்குது, பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் உடன்படுகிறோம்னு. அதுக்கப்புறம் தான் உச்சநீதிமன்றம் கேட்கிறது. இரு தரப்பும், ஓபிஎஸ் தரப்பு திரு இபிஎஸ் தரப்பு, இவங்க 2 பேர் தரப்பும் நீங்கள் ஏதாவது ஒரு உடன்படிக்கைக்கு வருவதற்கு தயாரா அப்படின்னு பொருள்பட கேட்ட பொழுது முடியாது அப்படின்னு நிராகரித்து விட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு. பன்னீர்செல்வம் தரப்போ இல்லை இல்லை நாங்கள் சேர்ந்து பயணிக்க தயார் அப்படின்னு தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே என்ன இஷ்யூ ஆகுது? ஆரம்பத்தில் இருந்தே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது தேர்தல் ஆணையம் அக்செப்ட் பண்ணாலும் சரி,
அக்செப்ட் பண்ணலனாலும் சரி அவருடைய பாதையில் அவர் திடமாக இருக்கிறார். அதாவது பன்னீர்செல்வத்திற்கு கட்சியில் இடமில்லை அப்படின்றதை தெளிவுபடுத்தி விட்டார். உச்சநீதிமன்றத்திலே அவர் பதிவு பண்ணிட்டார், முடியாது நீங்கள் என்னன்றதை இப்போ ஃபைசல் பண்ணுங்க இங்கே அப்படின்ட்டார். அப்போ உச்சநீதிமன்றம் அடுத்த கட்ட மூவுக்கு போகுது. அப்போ அடுத்த கட்ட மூவ் என்னவாக இருக்க முடியும்? இங்கே யாராவது முடிவெடுத்தாகணும். தேர்தல் ரொம்ப நெருங்கி வந்துருச்சு அப்படின்னும் பொழுது 1.5 கோடி தொண்டர்கள் இருப்பதாக அந்த கட்சி கூறுகிறது என்றால் இந்த 1.5 கோடி தொண்டர்களையும் கேட்டு விருப்பத்தை பெறுவது என்பதுதான் நடக்காத கதை. அப்போ அங்கே அதிகாரமிக்க மையம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அது அந்த கட்சியுடைய பொதுக்குழு. அப்போ அந்த பொதுக்குழுவோட உறுப்பினர்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடுது. அப்போ எந்த பொதுக்குழுவை அது அங்கீகரிக்கிறது? ஜூலை 11 நடந்த பொதுக்குழுவை அது அங்கீகரிக்கிறது. அப்போது அதிலேயே ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, பொதுக்குழு நடந்ததை தவறு என்று உச்சநீதிமன்றம் கருதவில்லை. பொதுக்குழு நடத்தக்கூடாது அப்படின்னும் பன்னீர்செல்வம் தரப்பு நீதிமன்றத்துக்கு போகலை. அவங்க என்ன சொல்லி போகிறாங்க நீதிமன்றத்துக்கு, பொதுக்குழுவில் இந்தந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஆணையிடம் தான் அவங்க கேட்டு போகிறாங்க. அப்போ இங்கே ரொம்ப தெளிவாக இதில் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவாக இருக்க முடியும்னா, தேர்தல் ஆணையம் 50-50 சொன்னாலும் சரி, 80-20 சொன்னாலும் சரி, 90-10 சொன்னாலும் சரி, 95-5 சொன்னாலும் சரி, தேர்தல் ஆணையம் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. அதை அதிமுக நிரூபித்து விட்டது. அப்போது அடுத்த ஒரு தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தேர்தலில் களம் மாறும்னா எப்படி மாறும்? அதே பொதுக்குழு உறுப்பினர்கள் தான், அதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், அதே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான். அடுத்த தேர்தல் வருவதற்கு முன்னர் நம்ம தீர்ப்பு நம்ம அந்த அவங்க ஏற்கனவே திரு OPS அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்னும் தீர்ப்பு வழங்கவில்லை என்கிற நிலையில் அது 2 வருஷம் கூட ஆகும் அப்படின்றார். ஆமாம், 2 வருஷம் கூட ஆகலாம், 3 வருஷம் கூட ஆகட்டும், நமக்கு என்ன பிரச்சனை? இப்போ எப்படி நம்ம உச்சநீதிமன்றத்திலிருந்து சின்னத்தை பெற்றோமோ அப்போவும் அப்படி தான் பெற போகிறோம். இப்போ இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு அப்போது ஒரு மாறுபட்ட தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தால் கொடுக்க முடியுமா? முடியாது. தீர்ப்பு வந்தால் அது எங்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்ற நம்பிக்கையே எங்களுக்கு. தீர்ப்பு வரலைனாலும் நாங்கள் எங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பது எங்களது சாமர்த்தியம். உங்களுக்கு அது இல்லை. மாறாக தேர்தல் ஆணையம் கொடுக்கணுமே, தேர்தல் ஆணையம் கொடுக்கலையே, தேர்தல் ஆணையம் நிராகரிச்சுதே, தேர்தல் ஆணையம் அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணிச்சே உச்சநீதிமன்றத்தில், அதையும் கடந்து தானே சின்னத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றிருக்கிறார். அப்படின்னும் பொழுது இதில் எங்கேருந்து நீங்கள் சொல்கிறீங்க தேர்தல் ஆணையம் 50-50 தான் பார்க்குது? அது பார்க்காம போகுது, எங்களுக்கு என்ன வந்தது? அதைத்தானே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறார். என்னென்னா, திரு தமிழ்மகன் ஹுசைன், அதாவது அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் அவர்கள் ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டு விட்டார்கள். எப்படி ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டு விட்டார்கள்? அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு முன்மொழிந்த அந்த கேண்டிடேட்டோட பேரை மட்டும் போட்டாருன்ட்டு அவர்கள் நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம் என்கிற படிவத்தை முறையே அந்த அவைத்தலைவரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். பன்னீர்செல்வம் தரப்பும் ஒரு வேட்பாளரை போட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் அவர்களும் முறையே அந்த நாங்கள் இவரை நாங்கள் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருக்க வேண்டியது தானே? உங்களை யாரும் தடுக்கலையே அவைத்தலைவரை சந்தித்து கொடுப்பதற்கு. ஸோ இதில் ரொம்ப தெளிவாக இந்த வார்த்தை ஜாலங்களை வைத்து ஏதோ அதிமுகவில் இன்னமும் OPSக்கு சான்ஸ் இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ரவீந்திரன் துரைசாமி அவர் முயற்சி பண்ணுறார். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற சூழல் தான் இங்கே எழுந்துக்கிட்டு இருக்கு. இந்த பொதுக்குழு நடந்ததுலேருந்து பார்ப்போமே, இந்த பொதுக்குழு அறிவிக்கப்பட்டதிலிருந்து, அதாவது ஒற்றை தலைமை அப்படின்ற அந்த கூற்று எழுந்ததிலிருந்து, பொதுக்குழு நடந்ததிலிருந்து 2 பொதுக்குழுக்கள் நடந்திருக்கிறது. அந்த 2 பொதுக்குழுக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கப்புறம் அந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்ட கொள்கையிலிருந்து, அவர் எடுத்த முடிவிலிருந்து தடம் மாறியிருக்கிறாரா என்றால் எந்த இடத்திலும் மாறவில்லை. மாறாக பன்னீர்செல்வம் எந்த இடத்திலும் திடமாக இருந்ததில்லை அப்படின்றது நமக்கு புரியுது. அண்டு தேர்தல் ஆணையம் 50-50 பார்க்குதுன்னா, தேர்தல் ஆணையம் பார்த்தா பார்த்துட்டு போகுது, உச்சநீதிமன்றமே பார்க்கலையே 50-50. உச்சநீதிமன்றம் நீ 50-50 இல்லையா அப்படின்றத பொதுக்குழுவில் வச்சு நீ சர்க்குலேட் பண்ணி நீ உன் நேமை சர்க்குலேட் பண்ணி யாருடைய பேருக்கு அதிகப்படியான ஆதரவு இருக்கோ அவங்க தான் வேட்பாளர்னு சொல்லிடுச்சு, முகத்திலே அரைந்தார போல் சொல்லிடுச்சு. இப்போ அதே தானே திருப்பி ஒரு தேர்தல் நடந்தால் அதே தானே தேர்தல் ஆணையம் ஏற்கலைன்னு வைங்க. இதே மாதிரி தேர்தல் ஆணையம் ஏற்கலை, இப்போ இந்த இடைத்தேர்தலுக்கு ஏற்கலை, அதே மாதிரி அப்பவும் ஏற்கலைன்னு வைங்க. திரும்பவும் என்ன பண்ண போகிறோம்? உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம். இவர் ஆனார் ஏற்கனவே நீங்கள் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதே இதில் திருப்பி பாஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அதுக்கு நேர் எதிரான ஒரு ஆர்டரை உச்சநீதிமன்றத்தால் பாஸ் பண்ண முடியுமா? ஏற்கனவே ஒரு ப்ரெசிடெண்ட்டை செட் பண்ணிட்டாங்கல்ல. அதனால தான் சொல்கிறேன், இந்த February 3, 2023 உச்சநீதிமன்றத்தில் பெற்ற அந்த தீர்ப்பு என்பது இந்திய அரசியல் வரலாற்றில், தேர்தல் அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு கட்சிக்கும் சின்னம் சார்ந்த பிரச்சனை வரும்பொழுது ஒரு சைட்டேஷன் வெர்டிக்டாக இருக்கும், அது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. அதனால தான்
அங்கேயே பன்னீர்செல்வத்துடைய ஸ்டோரி ஓவர். நீங்கள் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். அவர் மாநாடு நடத்துவார், தென் மாவட்டங்களில் மாநாடு நடத்துவார்னு. அவர் தென் மாவட்டங்களில் மாநாடு நடத்தட்டும், அங்கேருந்து கொஞ்சம் கீழே போய் இலங்கையில் மாநாடு நடத்தட்டும், அங்கேருந்து மேலும் கீழே போய் ஆஸ்திரேலியாவில் மாநாடு நடத்தட்டும், நியூசிலாந்தில் மாநாடு நடத்தட்டும். நீ எங்கே வேணால் நடத்து, யாரும் கேள்வி கேட்கலையே. நீ எங்கே வேணால் நடத்து, நீ எங்கே நடத்தினாலும் உனக்கு அதிமுகவில் இடமில்லை அப்படின்றத தெளிவுபடுத்தியாச்சு. அதனால தான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் ஏற்கனவே கடந்த வீடியோவில் சொன்னதையும் இப்போ திருப்பியும் சொல்கிறேன். நீங்கள் அவ்வளோ 50-50 அப்படின்றதில் மிக திடமாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், என்னை அழைத்தால் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. எப்படி உங்களை அழைக்க முடியும்? கையெழுத்து போடுவதற்கு நீங்களே வருகிறேன் என்று சொன்னாலும் உங்களை அழைக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் வெளியேற்றப்பட்டு விட்டீர்கள் அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு வாதம். உங்களை கையெழுத்து போடுவதற்கு அழைத்தால் அந்த வாதத்திற்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று அர்த்தம். அப்போது இது ரொம்ப கிளியராக இந்த கதை முடிஞ்சிருச்சு. ஆனால் தேரை இழுத்து தெருவில் விடுகிறேன் பேர் வழின்னு ஆரம்பத்திலிருந்து நீங்கள் ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை பன்னீர்செல்வத்திற்கு கொடுத்துக்கிட்டு 69 அப்படி நடந்தது, பாரா இப்படி நடந்தது, ஜா இப்படி நடந்தது இப்படின்லாம் பேசிக்கிட்டு நீங்கள் என்ன ஜாலங்களை காட்டினாலும் இறுதியில் நாம் சொல்லக்கூடியது என்ன? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்கோர் பண்ணிட்டாரு, உங்களால் முடியலை, நீங்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதுறேன்னு சொன்னீங்க, எனக்கு லாபி பண்ணுறேன்னு சொன்னீங்க, இதெல்லாம் செஞ்சும் கூட உங்களால் முடியலை அப்படின்றது தான் உண்மை. அதை மறைப்பதற்கு வேறு வேறு வார்த்தை ஜாலங்களை காமிக்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. ஃபேர் இனஃப், எவ்ரி திங் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார்ன்ற மாதிரி இதுவும் வந்து ஃபேர் இனஃப். நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்ல போகிறதில்ல, அது உங்களுடைய நரேட்டிவ் செட்டிங்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம். ஆனால் நான் கேட்கக்கூடியது இங்கே என்னென்னா, உங்களுடைய லாஜிக்கே தப்பு ஃபஸ்ட்டு டைம். ஏன்னா பல வீடியோக்களில் லாஜிக்கோடு பேசக்கூடிய நபர் திரு ரவீந்திரன் துரைசாமி. ஆனால் இந்த டைம் அவரே சறுக்கிட்டார். தேர்தல் ஆணையம் 50-50 சொல்லுது அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ திரும்பவும் இரட்டை இலை வந்து முடக்கப்படும்னா திரும்பவும் மீட்கப்படும். எப்படி மீட்கப்படும்? தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கலன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போவோம். இதே ஃபார்முலா, அதே வழிமுறை திரும்பவும் இரட்டை இலை வரப்போகுது. இல்லை அதுக்கு முன்னாடி தீர்ப்பு வந்தால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டது. ஜூலை 11 பொதுக்குழு நடந்தது, அதை அங்கீகரித்து விட்டது. அப்போ அந்த பொதுக்குழுவை அங்கீகரித்து விட்டது என்றால் அதில் நடந்த விஷயங்கள் எல்லாம் செல்லும் அப்படின்னு உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் அதை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்ட நிலையில் அதை ஆமோதிக்கும் வகையில் தான் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வரப்போகுது. அண்ட் அந்த எப்பவுமே ஒரு டிவிஷன் பெஞ்ச் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் தட் கெட்டிங் ரிஜெக்டட் பார்த்தீங்கன்னாக்க ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸில் தான் அது நடக்கும். எல்லா உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் அப்படியே ஏற்றுக்க மாட்டாங்க உச்சநீதிமன்றம். ஆனால் பெரும்பான்மையான உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் ஏற்கப்பட்டு விட்டன உச்சநீதிமன்றத்தில் அப்படின்றது தான் நீங்கள் சொல்லக்கூடிய 69 எப்படி நடந்தது, 71 அப்படி நடந்ததுன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், கடந்த 75 ஆண்டு கால நீதிமன்ற ஹிஸ்ட்ரியில் டிவிஷன் அது ஒரு உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிராகரிப்பது அப்படின்றதுக்கு எக்ஸ்ட்ராடினரி ரீசன்ஸ் இருந்தால் தான் அது நிராகரிக்கப்படும், இல்லை என்றால் நிராகரிக்கப்படாது அப்படின்றத நாம் பார்த்து வந்த வரலாறு. இதையெல்லாம் கடந்து போவதற்கு உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய பிகாஸ் நீங்கள் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றதை வந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய நபர், அதை பாராட்டுகிறேன், மதிக்கிறேன். அதில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வண்ணார், குயவர், ஒரு எக்ஸட்ரா நீங்கள் நிறைய இவங்கெல்லாம் சொல்கிறீங்க. இந்த சாதிகளுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுவிட்டு இந்த சாதிகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அப்படின்ட்டு, இந்த சாதிகளுக்கெல்லாம் இந்த சாதி பிரதிநிதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த 2600 சொச்சம் பொதுக்குழு உறுப்பினர்களில் தான், அதுவும் நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லையா, அகமுடையார், கள்ளர், அகமுடையார், இவங்கெல்லாம் வந்து மறவர், இவங்கெல்லாம் வந்து ஓபிஎஸ் பின்னாடி திரளுவாங்கன்ட்டு, அந்த சாதியைச் சேர்ந்த முக்குளத்து சாதியைச் சேர்ந்த பெரும்பான்மை உறுப்பினர்களும் கூட தான் இருக்காங்க இந்த 2600 சொச்சம் பொதுக்குழு உறுப்பினர்களில். அவர்கள் எப்படி அதில் 2500 பேர் போய் ஓட்டு போட்டாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வேண்டும் என்று ஒரு முறை இல்லை 3 முறை 2 பொதுக்குழு கூட்டங்கள், இந்த முறை அவருடைய வேட்பாளர் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா 3 முறையும் அதில் 2வது முறையை காட்டிலும் இந்த 2 முறைகளை காட்டிலும் 3வது முறை கூடுதலாகவும் உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். அப்போ 2172 என்னமோ இருந்தது, இப்போ 2500 தாண்டி விட்டது. அப்போது இந்த வண்ணார், குயவர் எக்ஸட்ரா எல்லாம் இந்த 2600 இருக்க மாட்டாங்களா? அவங்க எல்லாம் வாக்கு செலுத்துகிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படின்னா அது ஏன் அப்படின்ற கேள்வி வரும் இல்லை? இதுக்கு உங்கள்கிட்ட நேரடி பதில் இருக்கா? இருக்காது. மாறாக இன்னொரு மாதிரி ஒரு வார்த்தை ஜாலத்தினால இதை மறைக்க பார்ப்பீங்க. பட் த ஃபேக்ட் ரிமெயின்ஸ் தட் நீங்கள் என்னதான் மோடி வந்து ஆல் பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் கும்மிடி பூண்டியை தாண்டி கும்மிடி பூண்டிக்குள்ளே அப்படின்னு எடுத்திங்கன்னா ஆல் பவர்ஃபுல் என்பது அதிமுக, திமுக. இந்த திமுகவில் அதிமுகன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க இன்றைக்கு தொண்டர்கள் மனமும் வந்து ஏற்றுக்கொண்டுள்ள தலைவர் ஒற்றை தலைமை அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான்.
நீங்கள் 1000 அரித்மெட்டிக் எடுத்து வச்சாலும் சரி, நீங்கள் 1000 லாபியை செய்தாலும் சரி, இதை மாற்ற முடியாது. இதற்கு நீங்கள் வந்து நான் வந்து அவர் வந்து வீழ்த்தவே முடியாது, ஸ்டாலினை எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தவே முடியாது அப்படின்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணுவீங்கன்னா அதை அதிமுகவான நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்றது தான் அதிமுக தொண்டர்களுடைய பதில். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் கேட்டால், எனக்கு மோடிக்கு வந்து நிறைய சீட்டு வரணும் டெல்லியில், அதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னா, அது மோடியோட கட்சியை வளர்க்குற வழியே பாருங்கள். இன்னொரு கட்சியில் எதுக்கு வந்து நீங்கள் பிரச்சனையை உண்டாக்கி அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து மோடிக்கு சீட்டு வாங்கணும்னு பார்க்குறீங்க? மோடியே அப்படி நினைக்க மாட்டார். மோடி தான் பிரதமர் வேட்பாளர் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வாரா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறீங்க. இப்போவே சொல்ல வேண்டும் நான் கேட்குறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவிற்குள் ஒரு முடிவு வருவதற்கு முன்னர் கூட்டணி கட்சி அப்படின்ற நிலையில் இருந்த இடத்தில் இருந்த பாஜக வந்து எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னதா? சொல்லலையே. 2021 தேர்தல் வந்த பொழுது தான் யார் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னெடுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடந்து அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்றதை ஒரு ஓபிஎஸ் அவர்களும் ஒப்புக்கொண்டதுக்கு அப்புறம் தான் பாஜகவும் அவர் வேட்பாளர் அப்படின்றத அறிவித்தாங்க. அதுக்கு முன்னாடி பாமக அறிவிச்சதா? வேறு கூட்டணி கட்சிகள் அறிவிச்சதா? இல்லையே. அப்போது நீங்கள் எப்படி அதை நிர்பந்திக்க முடியும்? நாங்கள் எதற்காக அந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியும்? எதுக்காக கொடுக்கணும்? மோடி தான் பிரதமர் வேட்பாளர் என்பதனை பாஜக முதலில் அறிவிக்கிட்டோம். 2024 மோடி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்றதை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பின்னர் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது பிற கூட்டணி கட்சி தலைவர்களோ அறிவிப்பது தான் பொருத்தமாக இருக்கும். அப்படித்தான் செய்ய முடியும். அதைத்தான் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்லேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார்கள், மிக தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அது தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாங்க. இன்றைக்கி கூட்டணி இருக்குது, கூட்டணி தொடரும். தேர்தல் வரும்போது தான் யார் பிரதமர் வேட்பாளர், யாரெல்லாம் அந்த கூட்டணியில் இருக்க போகிறாங்க, இதெல்லாம் தெரிய வருது. அப்போ தானே இப்போவே நீ சொல்லணும், ஏன் பிரகடனப்படுத்தணும்? அதுக்கான அவசியம் அவருக்கு கிடையாது, சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது, சொல்ல மாட்டார். இப்போ அதுக்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 15% வாங்கிட்டு ஒதுக்கிக்கணும்னு முடியாது. அது என்னன்றதை மக்கள் முடிவு பண்ணிட்டோம். நீங்களும் நானும் உட்காந்து முடிவு பண்ணுறது கிடையாது. நீங்கள் தரவுகளின் அடிப்படையில் தான் பேசுவீர்கள் என்றால் உங்களது தரவுகளை தவிடுபடி ஆக்குவதற்கான இயக்கம் தான் அதிமுக. பல தரவுகள் இது மாதிரி அதிமுகவுக்கு இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டு அவற்றையெல்லாம் தவிடுபடி ஆக்கின இயக்கம் தான் அது. அதை நாங்கள் பார்த்துக்குறோம். இதுதான் அதிமுகவோட தொண்டர்களோட பதில். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஆனால் இந்த ஆன் ட்விஸ்டிங் டாக்டிக்ஸ் எல்லாம் செல்லுபடி ஆகாது. ஏன்னா இதே இடைத்தேர்தலுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் நீங்கள் பேசியது தான் இரட்டை முடக்கப்படும், மோடி முடக்கிடுவார், கொடுக்க மாட்டாங்க, கொடுத்துட்டாங்களே, வாங்கிட்டோமே. இதே நீங்கள் தான் சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியாவது வந்து பன்னீர்செல்வத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்னு. முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லிட்டாங்களே, தெளிவுபடுத்திட்டாங்களே. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன தான் வந்து அங்கே பன்னீர்செல்வத்திற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் மெக்கானிசம் இருப்பது போன்றவும், பன்னீர்செல்வத்துக்கு ஒரு செல்வாக்கு இருப்பது போன்றவும் நீங்கள் வெளியே காட்டிக்கொண்டாலும் பன்னீர்செல்வம் ஒரு செல்லாக்காசு என்பதனை தெளிவாக காலம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி உங்களுடைய பன்னீர்செல்வத்தோடைய ஆதரவாளர்களே பாஜகவுடைய அண்ணாமலையை கரித்து கொட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை சரி பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். ஏன்னா பன்னீர்செல்வத்துக்கு நிறைய ஃபால்ஸ் ஹோப்ஸ். உங்களை மாதிரி நபர்களை நம்பி பன்னீர்செல்வம் தொண்டர்களை நம்பாமல் உங்களை மாதிரி நபர்களை நம்பியும் அண்ணாமலை போன்றவர்களை நம்பியும் நடுத்தெருவில் வந்து நிற்கிறார் என்பதனால் அவர்கள் கரித்து கொட்ட ஆரம்பித்து விட்டார்கள். பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்கிறாரு, யார் அவர் அண்ணாமலைலாம் சொல்லி நமக்கு தெரியணுமா அப்படின்னு. அந்த பெங்களூர் புகழேந்தி அவர் சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த வினுபாலன்னு அந்த ஐடிவிங்கில் இருக்கக்கூடியவர் அவர் சொல்கிறாரு, அண்ணாமலை விலை போய் விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்களுடைய மருது அழகராஜ் அண்ணன் அவர்கள் அவர் சொல்கிறாரு, அண்ணாமலை அவர்கள் அவமதித்து விட்டார் பன்னீர்செல்வத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் சரி பண்ணுற வழியை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட டீம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை அரசியல் ஏற்றுக்கொள்வதை நானும் ஆவலாக பார்க்க காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.